ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து டிஜிபேங்க் அதாவது DBS இந்தியா ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மொபைல் பேங்கிங் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இந்த DBS இந்தியா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஆப் ஓப்பன் ஆகினாலுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து காட்டுது. இல்லாட்டி ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக இந்த DBS இந்தியா ஆப்பை வந்து யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்னேட் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. DBS இந்தியா ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த டிஜிபேங்க் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் இந்த பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிறப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் DBS அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 4 ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து நீங்கள் 4 ஸ்டாப் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த DBS இந்தியா ஆப் ஓப்பன் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறப்ப இருந்துச்சு அந்த ஆப் அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா இதெல்லாம் வந்து கொடுத்து கண்டினியூ பண்ணிவிட்டு அக்சஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து இந்த ஸ்டெப் மூலமாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் ஒன்று இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு க்ளீனப் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஆப்டிமைஸும் ஒன்றும் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையுமே நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலுமே ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து நம்ம மொபைலில் கொஞ்சம் அடி வாங்கும். அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா இந்த DBS இந்தியா ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.